Question number 3. Root of 1 plus sin theta by 1 minus sin theta equal to secant theta plus tan theta. Prove that root of 1 plus sin theta by 1 minus sin theta equal to secant theta plus tan theta and prove பண்ணு. Okay, this is very simple. இப்போ left hand side எடுக்கிறோம். Root of 1 plus sin theta by 1 minus sin theta. இது காஞ்சிகேட் எடுக்கணும். ரூட் ஆஃப் இதோட காஞ்சிகேட் என்ன வரும்? இப்போ 1 ப்ளஸ் சைன் தீட்டா பை 1 மைனஸ் சைன் தீட்டா. இட்ஸ் காஞ்சிகேட் என்னம்மா? 1 ப்ளஸ் சைன் தீட்டா பை 1 ப்ளஸ் சைன் தீட்டா. ஓகே, நான் ப்ரீவியஸ் சம்லேயே சொல்லியிருக்கேன். இந்த ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி வந்து ஐடென்டிட்டியை பேஸ் பண்ணால் அடிக்கடி வரும். இப்போ பாருங்கள், நியூமரேட்டர் வந்து அப்படியே தான் இருக்குது. இப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னா நமக்கு என்ன வரணும்? ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். இப்போ நியூமரேட்டர் 1 ப்ளஸ் சைன் தீட்டா 1 ப்ளஸ் சைன் தீட்டா என்ன கிடைக்கும்? 1 ப்ளஸ் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை அடுத்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி விச் ஈல்ஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ டினாமினேட்டர் பாருங்கள் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும் விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப். இப்போ 1 ப்ளஸ் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த டினாமினேட்டரில் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு என்ன பண்ணுறோம்? we have 1 minus sin square theta equal to cos square theta ன்னு ஃபார்முலா வச்சுருக்கோம். அப்போ இது என்ன ஆகிடும்? cos square theta ஆகிடும். இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டை நான் செப்பரேட் பண்ணுறேன். எப்படி? நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் ஸ்கொயர் ரூட்டை செப்பரேட் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும் பாருங்க, which is equal to root of 1 plus sin theta whole square by root of cos square theta. இப்போ இந்த ரூட்டு ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், இந்த ரூட்டு கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்கள், 1 plus sin theta by cos தீட்டான்னு வந்துடும். இப்போ ப்ரீவியஸ் சம்மில் நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும் பார்த்தீங்களா? 1 பை காஸ். 1 பை காஸ் என்ன? சீக்கன் தீட்டா. இடையில என்ன இருக்குது? ப்ளஸ்ஸு. சைன் பை காஸ் என்ன? டேன் தீட்டா. அப்போ ஆன்சர் வந்தாச்சு. என்னது? சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டான்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. சரிங்களா? வெரி சிம்பிள். இட் இஸ் ஈக்குவல் டு 1 பை காஸ் தான் எப்படி எழுதுகிறோம்? 1 பை காஸ் வந்து சீக்கன் தீட்டா ப்ளஸ் சைன் பை காஸ் என்னது? டேன் தீட்டா. ஓகே, இதெல்லாம் வந்து இதில் அப்ளை ஆகிற ஃபார்முலாஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சீக்கன் தீட்டா டேன் தீட்டா நமக்கு ப்ரூவ் ஆகிடுச்சு ஸ்கொயர் ரூட்டில். இந்த செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா இந்த சேம் ப்ராப்ளம் தான். என்ன பண்ணியிருக்காங்க? இதை அப்படியே மாற்றி கொடுத்துட்டு இது கூட ஆட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா வெரி ஈஸி, சிமிலர் இதே ஸ்டெப்ஸ் அதில் எழுதுகிற மாதிரி இருக்கும். ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் தீட்டா பை 1 மைனஸ் சைன் தீட்டா ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 minus sin theta by 1 plus sin theta equal to 2 secant thetaன்னு கேட்டிருக்காங்க. புரிஞ்சுங்களா? ரைட். அப்போ இதோட ஆன்சர் அப்படியே வந்துடும். இதுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? secant theta plus tan theta. சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? இது பாருங்கள், இது அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகி வந்திருக்கு. சரிங்களா? அப்போ இது அப்படியே என்னாகும்? ரெசிப்ரோக்கல் ஆகிருக்கு. அப்போ நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணி அப்படியே ஆன்சரை கொண்டே வந்தோம்னா இந்த இடத்துல என்னாகும் உங்களுக்கு? இங்கே ப்ளஸ் இருந்ததுனால ப்ளஸ் வந்திருக்கா? இப்போ இங்கே மைனஸ் இருக்கிறனால இடையில என்ன ஒரு ஆன்சரில் மைனஸ்னு ப்ரூவ் ஆகும். புரிஞ்சுங்களா? அப்போ அந்த ரெண்டு ஆன்சரையும் நம்ம எடுத்து ஆட் பண்ணி எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று நம்ம வச்சுக்கலாம். இந்த ரிசல்ட்டை 1ன்னு வச்சுக்கலாம், இந்த 1ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ செகண்ட் ஒனுக்கு போகிறோம். செகண்ட் ஒன் ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்க போகிறேன். என்னது? ஃபஸ்ட் ஒன் ஆன்சர் ஏற்கனவே கண்டுபிடிச்சதா வச்சுட்டோம். அந்த ரிசல்ட்டை 1 வச்சுக்கலாம். இல்லைனா ரெண்டையும் கன்சிக்யூட்டிவாக நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கவனிங்க, இந்த கண்டுபிடிச்ச ஆன்சரை 1 வச்சுட்டேன். ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரை 1 அப்படி வச்சுட்டோம் ஃபஸ்ட்டு சம்மோடது. இப்போ செகண்ட் சம்முக்கு போகிறோம். இந்த டேர்மோடது ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் தீட்டா பை 1 ப்ளஸ் சைன் தீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் தீட்டா பை 1 ப்ளஸ் சைன் தீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் தீட்டா பை 1 ப்ளஸ் சைன் தீட்டா which is equal to root of நியூமரேட்டர் பாருங்கள். சார் இங்கே ப்ளஸ்னா இங்கே மைனஸ், காஞ்சிகேட்டில் என்ன வரும்? மைனஸ் வரும். ஓகே, இப்போ நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொன்னால் ஏ ப்ளஸ் பி மைனஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்போ 1 மைனஸ் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர். கீழே ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா which is equal to root of 1 மைனஸ் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர். கீழே என்ன இருக்குது? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்குது which is equal to, இப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம ரூட்டை செப்பரேட் பண்ணோம்னா 1 மைனஸ் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் என்ன மாடும்? 1 மைனஸ் சைன் தீட்டான்னு மாடும். இந்த ஹோல் ஸ்கொயரும் ரூட்டை எலிமினேட். அப்போ கீழே டினாமினேட்டர் என்னாகும்? காஸ் தீட்டான்னு வந்துடும்.
அதாவது இந்த ஹோலாக தான் இந்த ரூட் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த டேர்ம்ஸை நம்ம ரூட் எடுத்துடலாம், செப்பரேட் பண்ணி ரூட் எடுக்கலாம். நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கும் செப்பரேட்டாக நம்ம ரூட் எடுக்கிறப்போ இந்த ஸ்கொயர் எலிமினேட் ஆகிடும். அப்போ 1 - sin θ பை காஸ் தீட்டான்னு இருக்கும். இப்போ இதோட ஆன்சர் என்ன வரும், இது 1 பை காஸ் எப்படி எழுதிக்கலாம், சீக்கன் தீட்டா. இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். 1 பை காஸ் மைனஸ் சைன் பை காஸ். 1 பை காஸ் வந்து சீக்கன் மைனஸ் சைன் பை காஸ் வந்து என்ன வரும், tan தீட்டா. ரைட், இப்போ சீக்கன் தீட்டா மைனஸ் tan தீட்டான்னு வந்திருக்கு. ப்ரீவியஸோட ஆன்சர் என்ன இருக்குது, சீக்கன் தீட்டா ப்ளஸ் tan தீட்டான்னு இருக்குது. இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம், சப்ஸ்டியூட் பண்ணுறோம், புரியுதுங்களா. விச் இஸ் ஈக்குவல் டு இந்த ஆன்சர் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ இதோட ஆன்சர் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். தட் இஸ் என்னது, சீக்கன் தீட்டா ப்ளஸ் tan தீட்டா. இப்போ இந்த செகண்ட் இதோட ஆன்சர் கண்டுபிடிச்சோம், என்ன வந்துச்சு, சீக்கன் தீட்டா மைனஸ் tan தீட்டா. இந்த 2ன்னு வச்சுக்கிறோம், சரிங்களா. அப்போ 1 + 2. இப்போ ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், சரிங்களா. சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும் உங்களுக்கு, இந்த tan தீட்டா மைனஸ் tan தீட்டா கேன்சல் ஆகிடும், விச் இஸ் ஈக்குவல் டு 2 சீக்கன் தீட்டான்னு கிடைக்கும், புரியுதுங்களா. இப்போ ஃபஸ்ட்டு சம்மோட கண்டினியூஷனாக இதை செகண்டாக எடுத்துக்கலாம். செகண்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு சம் ஒரு டேர்மாகவும் இன்னொரு டேர்மாகவும் கொடுத்துருக்காங்க. என்னென்னா அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே ப்ளஸ் இருந்தால் சீக்கன் ப்ளஸ் tan, அப்போ இங்கே மைனஸ் வர்றப்போ என்னாகும், சீக்கன் மைனஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணி கொடுத்தாங்கன்னா இந்த ஆன்சரில் என்ன ஆகுது, சைன் மட்டும் மாறுது. அப்போ இங்கே ப்ளஸ் வந்து அங்கே மைனஸ் ஆகுது. இப்போ இந்த ரெண்டு டேர்ம் நம்ம ஆட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்குது, tan கெட் கேன்சல், ரிமைனிங் என்ன, சீக்கன் ப்ளஸ் சீக்கன் 2 சீக்கன் வந்தாச்சு. வெரி ஈஸி ஒன்.